தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம பாரு. ஏன்டா நாங்க ஏன்டா நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போறோம்? மூஞ்ச நாங்க பாக்க போறோம். அதான் வந்து கூட்ட கூட்டமா பார்த்து ஓட்டு தான் போட்டாங்க. இனிமே நான் ஏன் வந்து பாக்கணும்? ஏளனமா பாத்தீங்களா? அடுத்த லைன் கேளுங்க. எங்க பாட்டு பாடி முடிக்கிறேன். சொல்லி தோலை. கொஞ்சம் நவுந்தனா பின்ன 8 கோடி பேரு. என்ன ஒரு தரையும் காணோம்? எங்க 1.5 கோடி வாக்குகள் நாங்க பெற்றிருக்கோம். அந்த மாதிரி சொல்றீங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி பேர். நீ பாட்டுல என்ன பண்ண? கொஞ்சம் நவுந்தேனா 8 கோடி பேர் பாடணும். மொத்த ஓட்டு போட்டது 4,88,00,000. ஓட்டு எவ்வளவு வந்திருக்கு? 1.5 கோடி பேர். இதுல இருந்து என்ன தெரியுது? உன் பின்னாடி 3 கோடிக்கும் அதிகமானவர்கள் உன் பின்னாடி இல்லன்னு அர்த்தம். இனிமே இல்ல கொஞ்சம் நவுந்தனா 8 கோடி 10 கோடி பாட்டின வாய் மேலே குத்துவேன். வெற்றியே பெற முடியாது. நீங்களே 108 இந்த நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா எனக்கு பக்குனாச்சு. ஏன்னா வழக்கமா என்ன நம்ம பயம்? 108னா நம்ம என்ன ஆம்புலன்ஸ் தான் போன் பண்ணுவோம். வீட்டுல உதவி எமர்ஜென்சி அப்படின்னா ஆம்புலன்ஸ் போன் பண்ணுவோம். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க 108 ஆபத்தை போக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். ஆபத்து தமிழ்நாட்டுக்கு உங்க ரூபத்துல வந்திருக்கு. தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்துல மாத்தி இருக்கு. இல்லைன்னா ஒண்ணு தனி பெரும்பான்மையா 118 வந்திருக்கணும், இல்ல அது கம்மியா வந்திருக்கணும். இந்த பேய் படத்துல எல்லாம் 666 அப்படின்னு போட்டா பேய், சாத்தான் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 18ஆம் நம்பர் வீடு, 13ஆவது நம்பர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஆபத்துக்கான அறிகுறிகளுக்காக சில நம்பர்களை வச்சிருப்பாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, ஒரு பண்ணுக்காக சொல்ல. அந்த மாதிரி 108 ரைட்டு, இது எமர்ஜென்சி பீரியடு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு எவ்வளவு பெரிய இளம் தலைவிக்கு, இளம் தலைவர். ஆமா, அத திருச்சியில வேற நிக்க வைக்க போறாங்களாமே. நிக்க வச்சுப்போங்க. நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். டேய், இனிமே திருசாவோட நாயை கூட்டிட்டு வந்து ஒரு தொகுதியில நிறுத்தினாலும் அதுக்கும் ஓட்டு போடுவீங்கடா தற்கொலை பசங்களா அப்படின்னு. வந்து டிவிகே கட்சியா இருக்கணும் அப்படின்னா நாங்க ஓட்டு போடுவோம். இளம் தலைவி கூட தான் டிவிகே கட்சியில மெம்பர் கிடையாது. ஆனா முதல்ல ஆளா கார் எடுத்துட்டு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. இந்த மானக்கட்ட பொழப்புக்கு நீங்க வேற அண்ணி இளம் தலைவி. ஜெயலலிதாவை ஏத்துப்பீங்க, திரிஷாக்காவை ஏத்துக்க மாட்டீங்களா? ஜெயலலிதா அந்த கட்சியில உறுப்பினர், அந்த கட்சிக்காக உழைச்சிருந்திருக்காங்க. அந்த அம்மா சத்துணவு திட்டத்துக்காக உழைச்சிருக்காங்க. அந்த கட்சிக்காக பல இடத்துல போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. உங்க நொண்ணி என்ன பண்ணாங்க? இப்போ வெக்கமே இல்லாம விஜய் சிஎம் ஆனது அவரோட சினிமாவோட அந்த மோகத்துலதான் அந்த பிரபலமானது. உழைச்சிருக்காங்க. எங்க அண்ணிதா கூட நல்ல கதாபாத்திரம் நடிச்சு உழைச்சு கொண்டு பயங்கரமா உழைச்சிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா உழைச்சிருக்காங்க. அதோட விளைவுதான் திருச்சி கிழக்குல இடம் வாங்கி கொடுத்த. நான் கூட சிஎம் எதுக்கு இந்த விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்கிறாரு, தோல்வி பயம் நினைச்சேன். ஆனா இல்ல, தோத்து ஒரு 2த்துலயும் ஜெயிச்சுட்டா இப்படி ஒரு பிளான். ஒரு வேலை 2த்துல ஜெயிச்சுட்டா ஒன்னு அன்னைக்கு இன்னொன்னு அண்ணனுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு போற போக்கத்துல உள்ளாட்சி தேர்தல்ல திருசா வீட்டு நாய், பூனை, கிளி இந்த மாதிரி ஏதாவது வரப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு தொகுதியில் நிறுத்துவாங்க. அவங்களும் ஏண்டா நல்ல கல்வி கொடுத்தாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல போக்குவரத்து, தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்துல நம்பர் 1, மொழி கொள்கை, இத்தனை கொடுத்து நீங்க போய் இந்த மாதிரி உழுந்துருக்கீங்களே. நான் கூட இவ்வளவு நாள் யூபியும் இங்க பாடுறா வடகன்சு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்க பகுத்தறிவா இருக்கக்கூடிய சமூகம் பேசிட்டு இருந்தோம். இனிமே அதெல்லாம் பேச. விஜய் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க. என்ன அடிப்படையில ஓட்டு போட்டீங்க? ஏங்க நீங்க ஓட்டு போட்டு 150 பேர் கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு 10 பேர் இந்த புசி ஆனந்த் அதெல்லாம் விட்டுட்டு மீதி 10 பேர் உங்க வேட்பாளர் பேர் சொல்லு பாப்போம். ரொம்ப வேணாம். முதல்வர் ஸ்டாலின் வந்து நீங்க தோக்கடிச்சீங்களா, அந்த தொகுதி வேட்பாளர் பேர் சொல்லு பாப்போம். ஸ்டெப் போட்டாரு, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். இதுதான் உங்க பிரச்சனை. ஸ்டெப்பு, நடிப்பு, ரீல்ஸ், இததான் நீங்க பாத்தீங்களே தவிர்த்து யாரு இந்த வேட்பாளர் நமக்காக வந்து நிப்பாரா, நம்மளுக்கு ஒன்னா குரல் கொடுப்பாரா, ஓடி வந்து செய்வாரா, அதை வச்சு நான் சொல்லிட்டாரா ஒரு காலத்துல ஏஜென்ட் அப்படின்னு. அப்போ அதனால தீரணுமா, அவர் ஜெயிச்சிடணுமா? நீங்க ஜெயிக்க வைங்க. ஏஜென்ட் வரக்கூடாது, பஸ் டிரைவர் வரக்கூடாது, ஆட்டோ டிரைவர் வரக்கூடாதுன்னு சொல்ல. ஒரு காலத்துல திமுக ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்த ஒருத்தரை வந்து வேட்பாளராக நிறுத்தி வச்சு ஜெயிக்க வச்சதுதான் திமுகவோட வரலாறு. அதை நான் தப்பு சொல்லலை அவங்க வந்ததுல. ஆனா அவங்க இந்த கட்சிக்காக என்ன வேலை செஞ்சாங்க, அந்த மக்களுக்காக என்ன வேலை செஞ்சாங்க, என்ன செய்ய போறாங்க, எப்படிப்பட்ட பின்னணி, இதை எதுவுமே பார்க்கலையே. அட்லீஸ்ட் தோக்கடிக்கிறீங்களே, அந்த மனுஷனாவது உங்க குளத்தூர் தொகுதிக்கு எவ்வளவு ஜெயிக்க வச்சாரு. எப்படி ஸ்டாலின் அவர்களே சொந்த தொகுதியில நாங்க தோக்க வச்சு எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி. மக்கள் கோபமா இருக்கிறாங்க. மக்கள் கோவலாம் இல்ல, அது ஒரு உள்ள கட்சியில இருக்க ஒரு துரோகி பண்ண வேலை. அந்த துரோகியை தான் அடிச்சு ஓட விடணும் நாங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனா அவரு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த அமைச்சருடைய மெத்தனோ அவங்களுடைய கேர்லெஸ் இப்போ ஒரு வரலாற்றிலே மோசமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. திமுகவுடைய வரலாறுல திமுகவுடைய அதாவது
திமுகவோட வரலாற்றுல திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அவங்க வந்து தனியா இருக்கும்போது, அதாவது அந்த தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி தோத்து கூட இருந்திருப்பாங்க. ஆனா தலைவர் பதவிக்கு வந்து தோத்ததாக வரலாறு கிடையாது. அது அண்ணாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும். இப்பதான் இந்த மாதிரி ஒரு முதல்ல ஒரு பெரிய கதையெல்லாம் விடுங்க. கரூர்ல பெரிய சதி பண்ணீங்க, அதை வச்சு விஜய் தோத்துருவாரு. நான் சொல்றது கதை அவனுக்கு அந்த பழைய கதையெல்லாம் விடுங்க. இதுதான் திமுகவே. சும்மா நாங்க 1960 பண்ணோம், 50 பண்ணோம், 40 பண்ணோன்றீங்களே, அதெல்லாம் விட்டுருங்க. மாற்றம் வந்துருச்சு. நீங்க இதுல வந்து கரூர்ல சதி பண்ண பாத்தீங்க, அதையும் மீறி நாங்க ஜெயிச்சிட்டோம். அது உங்களால ஏத்து. கரூர்ல நீ ஜெயிச்ச அத பார்த்த ஒரு கோடி பார்த்த, ஒரு கோடி நீ பார்த்த. அந்த மாதிரி கரூர்ல இவங்க ஜெயிச்சாங்களா? கரூர்ல ஜெயிச்சது அஇஅதிமுக ரெட்டை இலை. ஏன்னா கரூர்ல உங்க ஆள அடிக்குது, கரூரே எங்க பின்னாடிதான், கரூர்ல திமுக சதி, தாவேக்கா ஒண்ணும் பண்ணல. நீங்களே உங்களுக்கு என்ன இப்ப திமுக மேல தப்பு, தாவேக்கா கரெக்ட் தானே? அப்ப ஓட்டு உங்களுக்கு விழுந்துருக்கனால ஏன் உழல? அதுதாங்க அங்கேயும் ஓட்டு சதிங்க, அங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா உங்களாலதான் நான் அடிச்சிருக்கேன், அப்புறம் எப்படா சதின்னு? அந்த சதின்னு பேசி அதே சதி நாளைக்கு ஆட்சியில வந்து சிஎம் உட்கார்ந்த பிறகும் ஏங்க இப்படி நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அதுக்கும் எதிர்கட்சி சதி. ஒரே டைலாக் மாத்துவீங்க, திமுக சதியில இருந்து எதிர்கட்சி சதின்னு மாத்துவீங்க. அவ்வளவுதாங்க. எதுக்கு இந்த பொழப்பு? ஆளுங்கட்சி சதி, எதிர்கட்சி சதி. ஆளுங்கட்சி சதி அது வேணா உண்மை. இனிமே தமிழ்நாட்டுல நடக்க போறது எல்லாமே ஆளுங்கட்சி சதி. அது வந்து தாவேக்கா சதிதான். ஐயோ, முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க தாவேக்கா ஆளுங்கட்சின்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இன்னும் ஆட்சி அமைக்கல, இன்னும் 10 பேர் தேவையில்ல உங்களுக்கு. பாத்தீங்களா? அதாவது இப்ப முதலமைச்சர் ஆவறதுக்கு ஒரு சிக்கல், இதுவும் எதிர்கட்சி சதிங்க. பாத்தீங்களா? அதாவது ஓட்டு வாங்கியாச்சு, 108. ஏன்னா முதலமைச்சர் சதி பண்ணனா உங்களுக்கு ஏன்னா 109 தொகுதி வந்து நீங்க வெற்றி வைக்க போறீங்க. உங்களை 9ஆம் நம்பர்லயே அடக்கி இருக்கலாமே. நாங்க வந்த பிறகு ஏன் எங்க முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்கன்னு கேக்குறோம். அதுக்கு 118 வேணும். தனி பெரும்பான்மை மேஜிக் நம்பர் அது வேணும். அது இல்லாம நீங்க தான் உங்களுக்கு வந்து அரசியலும் தெரியல, ஆட்சியும் பண்ண தெரியல, சென்ட்ரல் நாலேஜ் ஒண்ணுமே தெரியல. என்னையா பண்றது? உங்களை வச்சுட்டு 118 வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் தனி பெரும்பான்மையா? எங்களுக்கு யாரு தர போறா நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டா போ 4 கட்சிகிட்ட போய் கேளு. கேளு வந்தா போ. ஆனா எனக்கு ஒரு டவுட், பிஜேபி உன் கொள்கை எதிரி, அவங்க கூட எப்படி கூட்டணி போவ? பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சீட்டு, அதை வச்சு என்ன ஆட்சி அமைப்ப? அதாவது பிஜேபியோ பிஎம்கேவோ ஏதோ ஒரு கட்சி, நோக்கம்ன்றது திமுக ஒழிக்கணும். அதுக்காக நாங்க ஒண்ணு சேருவோம். இதை விடுங்க, உங்க கட்சி இருக்க டிஎம்கே, அதுக்குள்ளே உட்கட்சி பூசலாமே. காங்கிரஸ் ஊசலாடுது. அவரு காங்கிரஸ் மட்டும் அந்த பக்கம் போனார்னா, சட்டமன்றத்துல இந்த 5 தொகுதியை தூக்கிட்டு அங்க போனார்னா, பாராளுமன்றத்துல ஆப் வைக்கிறதுக்கு இங்க ஒரு பிளான் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரியா? தாவேக்கானா சும்மா தாவேக்காக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? இதுல நீங்க ஓகே வந்துட்டீங்க, நான் இல்லன்னு சொல்ல. நல்ல இதுதான். 3 வருஷத்துல இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். அதுவும் தனி ஒரு கட்சியா வந்ததுதான் பெரிய விஷயமே. நாங்க தாங்க இங்க அததான பைத்தியமே நானும் சொல்றேன். வந்ததே பெரிய விஷயம் தான். 150 பெரிய விஷயம். அதுதான் நானும் சொல்றேன். ஐயோ, இந்த பணிகளுக்கு தொல்லை தாழ முடியலையே. தடை செய்யப்படும் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க வார்த்தையால நாங்க பாட்டா பாடுவோம். அணிலே அணிலே ஓடிவா, அழகா அணிலே ஓடிவா, மரத்து மேல ஏறிவா, கீட்டை உடிக்காம நீ ஒண்ணு வச்சு தப்பா சொல்லிட்டேன். நாங்க நீங்க வார்த்தையை தடை பண்ண நாங்க பாட்டா பாடுவோம். அணிலே அணிலே ஓடிவா, தாவேக்கா அணிலே ஓடிவா அப்படின்னு பாட்டா பாடுவோம். நாங்க ஆளுங்கட்சிக்கு வந்துட்டோம். எங்க கட்சியில வந்து மிகப்பெரிய வெயிட். நீங்க ஆளுங்கட்சினா நாங்க எதிர்கட்சிங்க, உங்களை ஓட விடுவோம். அதாவது இத்தனை நாள் நீங்க வந்து மத்தவங்க மேல பழி போட்டு தப்பிச்சிட்டீங்க. இனிமே உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் 1-2 கட்சியில, அதுவும் அந்த சாட்டெல்லாம் இந்த தாவே சொல்லிடுறேன், அதுவும் இந்த என்டி எல்லாம் தோத்த கடுப்புல இருக்கானுங்க. நீங்க ஒன்று இது அது மட்டும் நான் வந்து பார்த்தேன். அதாவது என்டிகே வந்து அந்த இது போட்டு எண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு, ஏன்னா ரொம்ப நேரமா இந்த 3 கட்சியே எண்ணிட்டு இருக்கீங்களா, எங்க கட்சி எப்படா எண்ணீங்க? ரொம்ப நேரமா 0லே இருக்கேடா. அட பைத்தியமே, எண்ணாம இல்லடா, எண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஓட்டம் உழுகல, எதுலயும் நீ முன்னிலை இல்ல, அதான் அது 0ன்னு காட்டுது. தம்பிகளை நாங்க அப்பயே சொன்னோம், வேணா தாவேக்காவை பகைச்சிக்காதீங்க. யார காலி பண்ணாரோ இல்லையோ, விஜயால ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு. நாம் தமிழரை காலி பண்ணி விட்டாங்க மொத்தமா. சோ அது ஒரு நன்மை தான் உங்களால இந்த நாட்டுக்கு நடந்திருக்கு. வேற ஒரு நன்மையும் நடக்கல. சரி, நாங்க இப்பயே சொல்லிடுறோம்ப்பா, நாங்க வந்து கூட்டணி போக தான் போறோம். திமுக போனா உங்க காங்கிரஸ் நாங்க உடைச்சிட்டோம். எங்க விசிகா கம்யூனிஸ்ட் எங்க பக்கங்க வரன்றாங்க. நீங்க யாரு வராங்களோ கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் தெரியுமா? இப்பதான் தெரியும், ஒருத்தர் தோத்து நிக்கும் போதுதான் உண்மையான யார கூட இருப்பான், உண்மையான ஆதரவாளர் கூட இருப்பான், கொள்கையாக நிக்கிறவங்க கூட இருப்பான். சும்மா
சும்மா ஜெயிச்சா கூட இருப்ப தோத்தா விட்டுட்டு ஓடுவேன் அப்படின்றாங்க பத்தியா, அவன்லாம் இப்ப ஓடிடுவான். சோ அப்ப யாரு உண்மையிலே திமுக கூட தோளோட தோள் கொடுத்து கஷ்ட காலத்துல நிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. சோ பார்க்கலாம், நீங்க யார் போறீங்களோ போங்க. இப்ப நீங்க இப்ப இந்த 5 சீட்டை வச்சுட்டு நாங்க என்ன ஆட்சி அமைக்க போறோம், எப்படி இருந்தாலும் நாங்க எதிர்கட்சின்னு ஆயிப்போச்சு. அதுக்கு இந்த 5 போனாலும் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. போ, யார் போகணுமோ போ, ஒரு பிரச்சனை. இதை நாங்க அன்னைக்கே சொன்னோம். காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத சும்மா அவங்கள போக விட்டுருங்க. அந்த 28 சீட்டை திமுக காரனுக்கு கொடுத்தா கட்சியாவது உருப்படியா வந்து வேலை செய்வாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேலை செய்வாங்கன்னு. இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு போறேன்னு அவரு சீட்டு கொடுத்தாரு. அதுல நான் கேட்கிறேன், இப்ப தோத்த உடனே இங்க இருந்தாங்க ஓடுறீங்களா? ஜெயிச்சிருந்தா ஓடி இருப்பீங்களா? திமுகல இருந்து நான் தாவேக்காக ஓடுது காங்கிரஸ் பேசிக்கிறீங்க, விசிகா பேசுறீங்க. இப்ப ஜெயிச்சிருந்தா போயிருப்பீங்களா? இன்னொன்னு கேக்குறேன், இப்ப இங்க இருக்கும்போது என்ன அலப்பறை கொடுத்தீங்க? நாங்க தான் வந்து ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு, அப்பதான் நாங்க இது பண்ணோம். இப்ப அங்க இத்தனை பேர் போறீங்களா? எத்தனை பேருக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க? எத்தனை பேர் கொடுப்பீங்க? 2.5 வருஷம் பங்குன்னு சொன்னீங்க. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு. அதிகாரம்னா கூட சரி பரவாயில்ல, அமைச்சர் கொடுப்போம். ஆட்சியில பங்கு இப்ப யாருக்கு 2.5 வருஷம் கொடுப்ப? காங்கிரஸ்கா, விசிகாக்கா, கம்யூனிஸ்டுக்கா? எப்படி இதுல 2.5 வருஷம், அந்த 5 வருஷத்தை ஆளுக்கு 1 வருஷம் பிரிச்சுப்பீங்களா? அதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை. இப்ப அதிகாரத்துல பங்கு வந்து அப்ப துணை முதல்வர் பதவி யாரு கொடுப்பீங்க? காங்கிரஸ்கா, விசிகாக்கா? இல்ல ஆனா ஓனா வந்து நீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வேலை செய்யல, அண்ணி என்ன பண்ணுவீங்க? அண்ணி வேற திருச்சி கிழக்கு பர்த்டே கிஃப்ட் வீணாயிருமே. ஏண்டா, ஒரு மாநிலத்தோடைய தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறா, யார் உள்ள வர போறா, பாஜக மாதிரி ஒரு மோசமான சக்தி உள்ள வர்றதுக்கு இந்த எலெக்ஷன் வழிவகுத்துறோம். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு சண்டை, டீலிமிட்டேஷன் மாதிரி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒழுக்கமா ஜாகிரதையா இருங்க இந்த எலெக்ஷன்ல. நான் அவ்வளோ சொல்லியும் உங்க நொன்னிக்கு பர்த்டே கிஃப்ட்னு இந்த எலெக்ஷன் தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, அவ்வளவு பேர் ஆளா உங்க நொன்னி? பிஜேபியில, அதாவது நாங்க ஆட்சியில எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து பிஜேபி நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சோசியல் மீடியால எதிர்த்தோம். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். அப்ப நாங்க பாக்கதானே போறோம், பயங்கரமா பாக்கதானே போறோம். இப்ப என்ன வந்து காலையில ஒருத்தவங்க கேட்டாங்க, ஐயோ உங்க முதல்வர் பார் வெள்ளை கூட தூக்கிட்டு போய் மோடி வந்தப்போ வரவேற்றாரு. அட தற்கூறிகளா, ஒரு முதல்வர்னா அது புரோட்டோகால். அட தற்கூறிகளா, லூசு பயலுங்களா. ஒரு மாநிலத்துக்கு அந்த பிரதமர் வரும்போது, ஒரு நாட்டோடைய பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது அந்த மாநிலத்தோட முதல்வர் போய் வரவேற்கணும். ஒரு வாட்டி மன்மோகன் சிங்கை போய் ஜெயலலிதா வரவேற்றாங்க பாத்தீங்களா? அப்ப கூட மூக அழகிரி இவங்க எல்லாருமே போய் வரவேற்று அந்த மாதிரி டென்ஷன் ஆகி திருப்பி ஓடிச்சே மன்மோகன் சிங்கை வரவேற்கும் போது. அந்த மாதிரிதான், எதுவுமே தெரியாது. அது முதல்வருடைய புரோட்டோகால அவர் வேலை செய்யறாரு. இப்ப உங்க ஆள் வந்து சிஎம் வந்து உங்க அண்ணன் வந்து எதிர்க்கிறாருல பிஜேபிய. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்த உடனே தானா மோடி வந்தாருன்னா போய் வரவேற்று தான் ஆகணும். அப்ப அண்ணன் மோடி எதிர்க்கலன்னு சொல்றீங்களா? பிஜேபி நோ என்ட்ரி. எங்க அண்ணன் வந்துட்டாருன்னா அவர் இந்த நாட்டு பிரதமர், அவர் வரதான் செய்வாரு. அவரை தடை போட நீ யாரு? நீங்க இந்த மாநிலத்துக்கு தான் முதல்வர், அவர் இந்த நாட்டுக்கே பிரதமர். அவரை வர வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பிரதமரையே கோபேக் மோடின்னு ஹெலிகாப்டர் கீழே இறக்க விடாம ஓட விட்ட எதிர்கட்சி நீ. எங்களை ஆளுங்கட்சியா தானே பாத்துருக்க, இன்னும் எதிர்கட்சியா பாக்கலையே. உங்களை அடுத்த 5 வருஷம் எப்படி ஓட போறாங்க திமுக மட்டும் பாரு. இப்ப சிஎம்மா பாத்துட்டீங்க, நீங்க வந்து பிஜேபி உள்ள வராம பாத்துக்கிட்டீங்க. இப்ப எங்க அண்ணன் அடுத்த பிரதமர், எங்க அண்ணன் அடுத்த பிரதமரே எங்க அண்ணன் தான். அப்போ டைரக்டா மோடியோட டீலிங். தயவுசெய்து போயிருங்க, பிஎம் ஆயிருங்க, மோடியோட மோதுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது. நீங்களா அங்க போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு காலியா நல்லா இருக்கும். நாங்க 10 சீட்டு தானங்க. இந்த கட்சா எகிரி குதிச்சு எப்படியா நாங்க ஆட்சிக்கு எப்படி கொண்டு வர? அந்த எகிரி குதிக்கிற பழக்கம் மட்டும் போல. தமிழ்நாட்டுல 109 சீட்டு உங்களை நம்பி ஜனம் வந்து ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கு. இன்னும் எகிரி குதிக்கிற தாவர இதுலயே தான் இருப்பீங்க, திருந்த மாட்டீங்க. பாருங்க, நாங்க ஆட்சி அமைச்ச பிறகு எவ்வளவு மாற்றங்கள். ஒரு கொள்ளை ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் தலையில வந்து கேமரா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படியே கேமராவோட தான் போன, கேமராவோட தான். பெண்கள் பாதுகாப்பு, அடுத்து நீட் வந்து இனிமே வர விடாம பண்ணிடுவாரு. தமிழகத்துல பாலியல் பலாத்காரம்ன்ற பேச்சு கூட இல்ல. அதான் நாங்க பார்க்கதான் போறோம். பெண்கள் சேஃப்டி. ஏன்னா ஒன்னொருத்தருக்கு கேமரா கொடுத்துருவாரு. அந்த கேமரால இல்ல பெண்களுக்கு வந்து உடம்புல ஜிபிஎஸ் பொருத்திடுவாரு. எந்தெந்த பெண்கள் எங்கெங்க போறாங்கன்னு வீட்டுல அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் நீட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நீ மெடிக்கல் மட்டும் தான் படிக்கணுமா, வேற எவ்வளவு படிப்பு இருக்கு, நீங்க அதை தொங்கிட்டு இருக்கீங்க. அதையும் நீங்க கேட்டுப்பீங்க. அப்புறம் மும்மொழி கொள்கை கொண்டு வருவாங்க. அதையும் வந்து என்ன உங்க அண்ணன் சமாளிப்பாருன்னா, ஹிந்தி கத்துக்கோங்க, அப்பதான் இந்திய அளவுல நம்ம பிரபலமாகும். ஹிந்தில வந்து டப்ட் ஆகுதுல, அது நாங்க கத்துக்கணும். ஹிந்தில போய் படம் பாக்குறதுக்காக, அதுக்காக நாங்க கத்துக்கோம். அதனால மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப இந்த 8 வழிச்சாலை, ஸ்டெர்லைட் ஆலை, மீத்தேன் திட்டம், இதெல்லாம்
அதெல்லாம் எங்க அண்ணனுக்கே தெரியாதுங்க. எங்களுக்கு ஐயோ எப்படிங்க அதைத்தானே தெரியும்? நாங்களும் சொல்றோம். எனக்கு இதெல்லாம் தமிழ் சினிமால பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு போகும்போது சொல்லுவாங்க, ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள்லாம் நான் வந்து ஸ்டாக் ரூம்ல வச்சிருக்கேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மருந்து போடுங்க, இது இருங்க, நான் அடுத்து நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்றாங்களே. சரி, இப்ப தமிழ்நாட்டு நிலைமை அப்படி ஆயிடுச்சு. தற்குறிங்களா நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நல்ல பஸ் ஸ்டாண்டு, நல்ல ஸ்கூலு, நல்ல ஹாஸ்பிட்டலு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இருங்க, நான் டிசம்பர் மாசம் மழை பெஞ்சா தண்ணி போடுறதுக்கு வடிகால்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கோம். தயவுசெய்து தமிழ்நாட குரங்கையில மாட்டின பூ மாலை மாதிரி மட்டும் ஆக்கிடாதீங்க. அதாவது நீங்க வந்து டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது கருத்து கம்பத்துல அதாவது டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த கம்பத்து மேல ஏற்கிறது, ஏன்னா அது உங்க சொத்துன்றதா பண்ணீங்க. இப்ப ஆட்சி எங்க கையில தான், நாங்க எது மேல வேணா ஏறுவோம். பைத்தியமே, ஆட்சி உங்க கையில இருந்தாலும் அது பொது சொத்துடா. அது என்ன இப்ப தாவேக்கா சொத்து தானே. நாங்க உடைப்பா எங்க அண்ணன் போடுவாரு, நாங்க உடைப்பா எங்க அண்ணன் போடுவாரு. இதுதான் போக போது. எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியும். ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருச்சு, திமுக 5 வருஷமா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு வச்சுட்டு போயிருக்கு. இந்த குரங்கு கூட்டம் வந்து அது சின்ன பின்னமா ஆக போகுது. தமிழ்நாட்டு இன்னும் எவ்வளவு பெரிய ஆபத்துகள்லாம் வந்து காத்துட்டு இருக்கு தெரியல. போய் துணிஞ்சு ஓட்டு போட்டீங்களே, சைலண்டா ஓட்டு போட்டு புரட்சி பண்ணீங்களே, மாற்றம் வேணும்னு. புரட்சி அந்த அந்த புரட்சி என்ன மாதிரி ஆக போகுது அப்படின்றத இன்னும் 6 மாசத்துல தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு அண்ணன் உங்களை வந்து புரட்சி பண்ணி காப்பாத்த போறாரு. பண்ணா சந்தோஷம் தான். எங்களுக்கு எல்லாம் இருக்க ஒரே வருத்தம், விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டை 75 வருஷம் பின்னாடி கொண்டு போகாம இருந்தா சரி. எல்லா பெண்களும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலை நான் பயந்துட்டு, ஏன்னா நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியாவா இருப்போம். நாங்களே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் குழந்தை ரெடி. அப்ப 6 சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்போ 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு? ஃப்ரீயா அத கொடுப்பாருங்க. அது எப்படின்னா கொடுப்பாருங்க. அதாவது முதல் கையெழுத்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல இடத்துல போய் போட போறேன் சங்கீதாக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து ஆட்சியே அமைக்கல. ஃபர்ஸ்ட் குழி தோண்டணும், அப்புறம் கடக்கால் போடணும், அப்புறம் பில்டிங் கட்டணும், அப்புறம் பூசணும். சோ இப்போ வந்து அதுதான் இப்ப கடக்கால் போட்டு பில்டிங் எழுதிருச்சு. இனி பூசி வேலை பார்த்து கொடுத்தன பண்ண போறாரா என்னன்னு தெரியல. அது சங்கீதாவா திரிஷாவான்றது வேற. இந்த வீடுன்றது நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டை அவர் எப்படி அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு போறாரு. 5 வருஷத்துக்கு கொண்டு போதா இல்ல இந்த தொங்கு சட்டமன்றத்துல ஆட்சி கலைஞ்சு 2.5 வருஷத்துலயே ஓடி போறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.